ஃபர்ஸ்ட் திங் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். டிஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அது எதனால் மேடப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனோட ஆட்டம்னால மேடப்பாக இருக்கிறது தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்ம பாடிக்கு, அதாவது ஒரு லிவிங் பீயிங்க்கு இருக்கக்கூடிய பேசிக் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி சோர்ஸ் தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இதில் எந்த ரேஷியோவில் இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவரால் 1:2:1 ரேஷியோவில் இருக்கும். இது நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸில், அப்புறம் வந்து பிரெட், பாஸ்தா, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கிரைன்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விதமான விஷயங்கள்லேயும் காமனாக இந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஓவராலாக கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பாடியில் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொவைட் பண்ணுறது வந்து கார்போஹைட்ரேட்ஸோட வேலை. அனதர் ஒன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிளட் குளுக்கோஸோட லெவலை வந்து அது நல்லாவே ரெகுலேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்தது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா பிரேக் டவுன் பண்ணி, இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறது. அதுக்கு அடுத்ததாக இது ஓவராலாக நம்ம பாடிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபைபர் கண்டென்ட், ஓகேங்களா, டயட்ரி ஃபைபர் அப்படின்னு இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்போஹைட்ரேட்ஸில் வந்து சர்டன் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து மோனோசாக்கரைட், அதுக்கப்புறம் வந்து போலியோசாக்கரைட், அதுக்கப்புறம் வந்து பாலிசாக்கரைட் அப்படின்னு 3 விதமான கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சிம்பிள் டைப் ஆஃப் சுகர். ஒலிகோசாக்கரைட் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் அதிகமான, அதாவது மோர் தென் 1 or 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாலிசாக்கரைட் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் பாலின்னு இருக்குது, அதாவது மெனி சுகர் யூனிட்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பயோ இம்பார்ட்டன்ஸ். ஸோ பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 2 கேட்டகரி வரும். ஒன்று வந்து மோனோசாக்கரைட், அதுக்கு அடுத்த ஒன்று என்ன அப்படின்னா டைசாக்கரைட். மோனோசாக்கரைட் அப்படின்னா சிங்கிளாக இருக்கக்கூடியது, டைசாக்கரைட் அப்படின்னு சொல்லக்கூடாது 2 விதமான சுகர்ஸ்லாம் வந்து கம்பைன்டு வெர்ஷனில் இருக்கும். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மோனோசாக்கரைட், அதில் கார்பன் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட நம்பர்ஸை வச்சு இதை வந்து வேரி பண்ணியிருப்பாங்க. அதாவது 3 கார்பன் பாண்ட்ஸு ஆட்டம் இருந்துச்சுன்னா என்ன நேம், அப்புறம் 3 இருந்துச்சுன்னா 4, 5, 6 அப்படிங்கிற மாதிரி ஒன்று லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த டேபிளில் வந்துடும். அடுத்த டேபிள் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் ஓவராலாகவே டைசாக்கரைட்டை பற்றின கிளாசிஃபிகேஷன்ஸும் அதோட இம்பார்ட்டன்ஸும் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு நேம் கேட்டகரி கொடுத்து அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நேம் கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஆல்டோஸும் அதுக்கப்புறம் வந்து கீட்டோஸ் அப்படின்னும் இருக்கும். நம்ம டைசாக்கரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு செப்பரேட்டாக சர்டன் டைப்ஸ் இருக்குது. அது வந்து சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ சுக்ரோஸோட காம்போசிஷன், அப்புறம் லாக்டோஸோட காம்போசிஷன் என்ன, அதுக்கப்புறம் மால்டோஸோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு செப்பரேட்டாக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நோட்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த காம்போசிஷனில் இருக்கக்கூடிய இந்த சுக்ரோஸ் வந்து எந்தெந்த சோர்ஸில் இருக்குது, விச் மீன்ஸ் எந்தெந்த பொருட்கள், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸில் வந்து எந்தெந்த சோர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் சோர்ஸும் நம்ம 1 by 1 அதில் மென்ஷன் பண்ணியிருப்போம். விச் மீன்ஸ் சுகர் கேனில் வந்து சுக்ரோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எல்லாமே லாக்டோஸ் இருக்கும். இந்த லாக்டோஸ் வந்து சில பேரால் எடுத்துக்க முடியாது. அது எந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சர்டன் கண்டிஷன். இந்த மாதிரி டிசீஸ், அதாவது இந்த கண்டிஷன் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்னால மில்க் ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துக்க முடியாது. எடுத்துக்கவும் விச் மீன்ஸ் அவங்க பாடிக்கு வந்து அது அலர்ஜியை கொடுக்குற மாதிரி ரியாக்ட் ஆகும். மால்டோஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஜெர்மினேட் பண்ணக்கூடிய, அதாவது முளைவிட்ட தானியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த மால்டோஸுன்னு சொல்லக்கூடிய இந்த சுகர் காம்பவுண்ட் வந்து அதிகப்படியாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் ப்ராசஸை வந்து அது கோரிலேட் பண்ணி வேலை செய்யும். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பாலிசாக்கரைட்டை பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மோனோசாக்கரைட், ஒலிகோசாக்கரைட் பார்த்தாச்சு. இப்போ
பாலிசாக்கரைட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுலேயே இன்னும் வந்து டீப்பராக 2 விதமான டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹோமோ பாலிசாக்கரைட் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெட்ரோ பாலிசாக்கரைட் இருக்கும். ஹோமோ அப்படின்னு சொல்கிறது வந்து சேமான விஷயத்தை பற்றி பேசும்போது தான் நம்ம ஹோமோங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஹெட்ரோ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் வேரியஸாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை பற்றி படிக்கிறதுக்காக அந்த ஹெட்ரோங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்படி பார்க்கும்போது ஹோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாச்சும் அப்புறம் வந்து கிளைக்ககனும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹெட்ரோக்கு செப்பரேட்டாக நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஒன்ஸ் நீங்கள் நோட்ஸை ரெஃபர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்ம டீச் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தாச்சு. இதில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசாக்கரைட் எதனால் மேடப் ஆகிருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து குளுக்கோஸால் தான் மேடப் ஆகிருக்கும். அதில் சொல்லக்கூடிய ஸ்டார்ச் வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா பிளான்ட்ஸ் கிட்டேருந்து நம்ம அந்த ஸ்டோரேஜ் எடுக்கிறதா வந்து ஸ்டார்ச். அதே மாதிரி அனிமல் கிட்டேருந்து எடுத்தோம் அப்படின்னா அது கிளைக்கஜன். அதே மாதிரி நம்ம ஓரளவு 2 டைப்ஸ் பார்த்தாச்சு. ஒன்று வந்து குளுக்கோஸோட பேஸ் இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட், இன்னொன்று குளுக்கோஸை பேஸ் பண்ணாமல் அதாவது குளுக்கோஸை சார்ந்து இருக்கக்கூடிய பாலிசாக்கரைட். அந்த பாலிசாக்கரைட் எந்தெந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட் இருக்கு இல்லையா, பிளான்ட் செல்லுலேருந்து கிடைக்கக்கூடியது தான் வந்து செல்லுலோஸ். இது ஒரு வகையான பாலிசாக்கரைட். அதுக்கப்புறம் வந்து சிட்டின். இது எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டனோ இல்லாட்டி நம்ம ஃபங்கலோட செல் வால்லேருந்து கிடைக்கக்கூடியது. இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ஓவராலாக இதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே எனர்ஜியோட சோர்ஸை தர்றது தான். கார்போஹைட்ரேட்ஸ்னாலே நம்ம பாடிக்கு எனர்ஜி தரக்கூடிய ஒரு விஷயங்கிறத நீங்கள் நல்லா டீப்பராக உங்கள் மனசில் வச்சுக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இது பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கெலிட்டல் விச் மீன்ஸ் அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா எக்ஸ்கோஸ்கெலிட்டல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செல் வால் இதெல்லாம் எடுக்கிறதுனால நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து நம்ம பாடியிலோட ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தது அது ஆல்ரெடி இந்த நேமை நீ கோரிலேட் பண்ணி படிக்கிறதுக்காக இதை செல் வால்லேருந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பாலிசாக்கரைட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஓவரால் இந்த கார்போஹைட்ரேட்ஸாக இருந்தாலும் சரி இது என்ன பண்ணுது அப்படின்னா ஓவரால் இதில் சொல்ல வர்றது வந்து செல்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஜாயின்ஸு நெக்ஸ்ட் நம்ம ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணி வச்சுருக்கு. விச் மீன்ஸ் ஹைட்ரேஷன் அப்படின்னா ஒரு ஈரத்தன்மையாக இருக்கிறது. நம்ம ஃபேஸுக்கு ஹைட்ரேட் பண்ணுறதை வந்து அந்த ஸ்கின் ஹைட்ரேஷன் அப்படின்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். அதுவே நம்ம ஜாயின்ஸை வந்து அதை ஹைட்ரேட் பண்ணுது அப்படின்னா அது லூப்ரிகேஷன். ஓகேங்களா? கொஞ்சம் வந்து உங்களுக்கு அசைகிறதுக்கு ஏற்ற மாதிரி லூப்ரிகேட் பண்ணுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஜாயின்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான மூமெண்ட் இருக்கும். இன்கேஸ் அந்த லூப்ரிகேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு நிறைய விதமான ஜாயின்ஸில் இஷ்யூஸோ இல்லை ஜாயின்ஸில் வந்து பெயினோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.